ஒரு பலமான கட்சி பிரிந்து 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 கொண்டு வந்து இப்போது நான் கூட அந்த கட்சியில் இருந்த ஒருவர் தான். ஆகவே இப்பொழுது இருக்கும் நிலை அது ஒரே ஒரு மனிதரால் அந்த 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 கட்சிக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலை ஒருவரால் தான் அது உண்டாக்கப்பட்டது. நான் அதிலிருந்து வெளியேற வேண்டிய அதற்கு காரணமாக இருந்தவரும் அவர்தான். இப்பொழுது அந்த கட்சியை பிரிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியவரும் அவர்தான். ஆகவே குறிப்பிட்ட சிலர் இன்னொரு கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்திருந்தால் அதை நான் கேட்டு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எந்த விதத்திலும் நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே இருந்து ஒதுங்கி இருப்பதாக யாராவது நினைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க தமிழ் மக்கள் கூட்டணி எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அதில் நாம் உறுதியாக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் காபி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை வைத்திருப்பதற்கு காரணம், நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றோமோ என்ற ஒரு கேள்வியை எவரெவரோ ஊடகங்களிலே எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மைக்கு புறம்பானது. நான் 2 வைத்தியசாலைகளிலே இருந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன். முதல் வைத்தியசாலையில் இருந்து அடுத்த வைத்தியசாலைக்கு போவதற்கு முன்னர் பொது வேட்பாளருடன் திரு சிற்பரன் அவர்களுடன் கலந்து நியமன நாளன்று அவருடன் போயிருந்தேன். அவருக்கு வைப்பு பணம் கட்டியதே எங்களுடைய சிற்பரன் அவர்கள். ஆகவே எங்களுடைய கட்சி பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே முழுதுமாக மும்மரமாக சேர்ந்து இருக்கின்றோம், அதில் ஈடுபட்டிருக்கின்றோம். முதல் கூட்டத்திலேயே எங்கள் சார்பிலே திரு மணிவண்ணன் அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆகவே எந்த விதத்திலும் நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே இருந்து ஒதுங்கி இருப்பதாக யாராவது நினைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மைக்கு புறம்பானது. இதை விட அதுக்கு உண்மையான நான் அங்கு இல்லாததற்கு காரணம், நான் வைத்தியசாலையிலே தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. முதல் ஒரு வைத்தியசாலை, பின்னர் இன்னொரு வைத்தியசாலை என்று அதன் காரணத்தினால் எனக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் இது சம்பந்தமாக எங்களுடைய கேள்விகளுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் எங்கள் சார்பிலே பதில் அளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த ஊடக சந்திப்பை இன்று நடத்துமாறு கேட்டிருக்கின்றோம். வந்த உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய கேள்வியை நீ கேட்கலாம். தற்போது இந்த பொது வேட்பாளருக்கான ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். உங்களோட ஆதரவு இறுதி வரை பொது வேட்பாளருக்காக இருக்குமா அல்லது விளங்கையில் தமிழரசு கட்சியிலேருந்து ஒரு புதிய ஒரு அணி வந்து வெளியில் வந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக போவதாகவும் பேச்சுவார்த்தை எனக்கு அதை பற்றி உண்மையில் தெரியாது. ஆனால் இது நடக்கக்கூடியதொன்று. அதாவது ஒரு பலமான கட்சி பிரிந்து 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 கொண்டு வந்து இப்போது நான் கூட அந்த கட்சியில் இருந்த ஒருவர் தான். ஆகவே இப்பொழுது இருக்கும் நிலை அது ஒரே ஒரு மனிதரால் அந்த 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 கட்சிக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலை ஒருவரால் தான் அது உண்டாக்கப்பட்டது. நான் அதிலிருந்து வெளியேற வேண்டிய அதற்கு காரணமாக இருந்தவரும் அவர்தான். இப்பொழுது அந்த கட்சியை பிரிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியவரும் அவர்தான். ஆகவே குறிப்பிட்ட சிலர் இன்னொரு கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்திருந்தால் அதை நான் கேட்டு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அரசாங்கங்களை பொறுத்தவரையிலே இந்த உரிமைகளுக்கூடாக
பலமான நிதியை பெறுகின்றார்கள். ஆகவே இதற்காகத்தான் அது என்றும் அதற்காகத்தான் இது என்றும் நாங்கள் அதுக்கு பாலம் அமைக்கிறது அது எங்களுடைய கட்டித்தனம். ஆனால் அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு தேவையானது வரி. ஆகவே மதுபான சாலைகளிலே இருந்து அவர்களுக்கு போதுமான வரி கிடைப்பதன் காரணத்தினால் அவர்கள் இந்த மதுபான சாலைகளுக்கு உரிமங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடும். ஆனால் அது அரசியல் காரணங்களுக்காக பாவிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கடிதம் எனக்கும் வந்தது. நான் உண்மையிலே அந்த கடிதம் உண்மையாக பொய்யான்னு நான் ஜனாதிபதி செயலகத்தோடு தொடர்பு கொண்டு கேட்டான். அது உண்மைதான், நீங்களும் வருகின்றீர்களான்னு கேட்டால் இல்லை நான் யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். அவ்வாறான ஒரு கூட்டம் வைத்தாலும் நாங்கள் போவதற்கில்லை. ஏனென்றால் ஒரு கட்டமைப்பின் ஊடாக ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நியமித்ததன் பிற்பாடு எந்த ஒரு அரசியல் கட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேட்பாளர் எங்களுடன் பேச வேண்டி இருந்தால் அது கட்டமைப்பினரோடு சேர்ந்து தான் அந்த அந்த சந்திப்பு நடைபெற வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட முறையிலே நாங்கள் சென்று பேசுவது சரியல்ல. ஏனென்றால் இந்த கட்டமைப்பு அரியநேத்திரனை கொண்டு வந்து போட்டிருக்கின்றது. ஆகவே அரியநேத்திரனும் அந்த கட்டமைப்பும் நாங்கள் செல்ல வேண்டும் என்று கூறுபவர்களும் சேர்ந்து சென்று அவருடன் பேச வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட ரீதியிலே எங்களுடைய யாராவது ஒரு அங்கத்தவர் அல்லது யாராவது ஒரு பகுதியினர் யாருடனாவது சென்று சந்திப்பது பிழை என்பது என்னுடைய கருத்து. வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளை சேர்ந்த மூவர் வந்து அரசாங்க பட்டம் வருவதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் நாளைய தினம் விளம்பர உள்ள ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டிலே வந்து சில நேரம் அவர் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறு தமிழ் கட்சிகளை சேர்ந்த யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இந்த கருத்து வந்து எனக்கு என்னுடைய வீட்டிற்கு வஜிரா அபேவாதன வந்திருந்தார். அப்பொழுது கூட இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது சில குறிப்பிட்டவர்கள் தங்களுடன் சேர்ந்து அவர் ஜனாதிபதியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளிக்கொண்டு வருகின்ற நேரத்திலே அவர்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கையெழுத்து வைக்கப் போகின்றார்கள் என்று அவர்களுடைய பெயர்களை கூட தந்திருந்தார். அதிலே என்னுடைய பெயரும் தாங்கள் போவதாக கூறியிருந்தார். நான் சொன்னேன், தயவு செய்து அதை வெட்டி கொடுக்கும், நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் வரவே மாட்டேன், நான் கையெழுத்து வைக்கவே மாட்டேன். இல்லை நீங்கள் ரணிலுக்கு வந்து ஆதரவு தெரிவித்த நீங்கள் தானேன்னு சொன்னார். அது தெரிவித்தது உண்மை. ஆனால் அது தெரிவித்து கூட ஒன்றும் நடக்க இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது அவர்கிட்ட கிடைக்கவில்லை. இப்பொழுது தமிழ் மக்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை செய்கின்றோம் என்று கூறி அனுப்பியிருந்தோம். ஆகவே இவ்வாறான ஒரு நிலையிலே நாளைய தினம் யாராவது அவ்வாறு சென்று கையெழுத்து எடுக்கின்றார்களோ அல்லது அந்த கூட்டத்துக்கு போகின்றார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இது பற்றி நான் குறிப்பிடும் போது பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட 3 கட்சிகளோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுட்டு இல்லவோ நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று. அது உண்மை. ஆகவே நீங்கள் தான் அந்த 3 பேர்கிட்டையும் போய் கேட்டுட்டு நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். பொது இந்த 2வது விருப்பு என்பது சம்பந்தமானது அது அவர்களுடைய ஜனநாயக உரித்து. அந்த ஜனநாயக உரித்தை அவர்கள் பாவிக்கும் போது யாருக்கு வாக்களிக்கப் போகின்றார்கள் என்பது அவர்கள் தாங்களாக சிந்தித்து செயற்படலாமே ஒழிய ஜனநாயக உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது. 2வது 3வது வாக்குகளை அளிப்பதற்கு நாங்கள் அதனை அவர்களுக்கு கூற முடியாது, கூறக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பாக அவர்களுடைய வருங்காலம் பற்றிய ஒரு நிலைமையை உய்த்து உணர்ந்து அதன் காரணத்தினால் இந்த ஒரு செயல்பாட்டிலே இறங்கி இருக்கின்றோம். முதல் வாக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை ஒழிய 2வது 3வது சம்பந்தமான தீர்மானங்களை அவரவர்கள் தாங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சியை சேர்ந்த சார்ல்ஸ் ஆகியோர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் ராசமாணிக்கம், சாணக்கியன், சுமந்திரன் ஆகியோர் இந்த வேட்பாளருக்கும் ஆதரவு வந்ததை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை.
சில வேலைகள் அவரது நேரத்தில் சஜித் அல்லது ரணிலை ஆதரிக்கிறார். அவர்கள் இப்பொழுது கூட அந்த இருவரும் யாரோ ஒரு சிங்கள வேட்பாளருக்கு தான் ஆதரவு தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள். முன்னர் அது சஜித் போன்று தெரிந்தது, இப்பொழுது ரணில் போன்று தெரிகின்றது. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவர்கள் ஒன்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த ஒரு செயல்பாட்டிலே இறங்கியதற்கு காரணம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வருங்காலம். பலர் இங்கிருந்து வெளியிலே செல்கின்றார்கள் என்று கனடாவில் கூட பலர் வருகின்றார்கள் என்று அவர்கள் அந்த தொகையை குறைக்க இருக்கின்றார்களாம். ஆகவே பலர் எங்களுடைய நாட்டை விட்டு தமிழ் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிலே எங்களுடைய காணிகள் பறிபோகின்றன. பலவிதமான அந்த எங்களுக்கு மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் இல்லாத ஒரு நிலையிலே தங்கள் வீடுகளை விட்டு செல்லுகின்றார்கள். ஆகவே பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்து எங்களுடைய ஒருமித்த ஒரு கருத்தை முன்வைக்கும் நிலையோடு அந்த விருப்போடு தான் நாங்கள் இதிலே ஈடுபட்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் எதற்காக அதிலிருந்து விடுபட்டு இருக்க பார்க்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. அது அவர்களுக்கு தான் தெரியும். ஏன் அவர்கள் இருவரும் வித்தியாசமான ஒரு நிலையை அல்லது ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக. ஆனால் எங்களுக்கு தெரிந்த வரையிலே மாவையும் திரு ஸ்ரீதரன் அவர்களும் முக்கியமானவர்கள் அந்த கட்சியிலே எங்களுடன் இணைந்து பொது வேட்பாளருக்கு சகல ஆதரவும் தருவதாக கூறியிருக்கின்றார்கள், தந்தும் வருகின்றார்கள். நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகம் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே வடக்கு கிழக்கு காணிகள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விடயம், 2 விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயகா இந்த நாட்டை கொண்டுவரக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். அனுரகுமார திசாநாயக வந்தால் முன்னர் இந்த நாட்டை சூறையாடியவர்கள் சிறைக்கு போவது ஷுவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நாட்டை சூறையாடிய பல அரசியல்வாதிகள் சிறையிலே அடைக்கப்படுவார்கள் அவர் வந்தால் என்பது அநேகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் எந்த நன்மைகளை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பதிலே எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அவருக்கு ஆதரவு வருவதானால் அது சீனாவிடம் இருந்து தான் வர வேண்டும். சீனாவினுடைய பக்கம் சார்ந்து அங்கு அவ்வாறு செயற்பட தொடங்கினால் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கும் இந்த நிலையிலே இலங்கை இருக்கும் அந்த இடத்திலே இந்திய சீன பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே அவரால் இந்த நாட்டை பிரச்சனை இல்லாமல் கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்காது என்று தான் நம்புகின்றேன். அவருக்கு பலரும் வாக்களிக்க இளைஞர்கள் பலர் முன்வந்திருப்பதற்கு காரணம் இதுவரை காலமும் நடந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகளிலே மக்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுவிட்டது. மற்றும்படி அவரால் பொருளாதார ரீதியாக நாட்டை காப்பாற்றி முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. மற்றது போர்க்குற்றவாளிகளை நமது அரசாங்கம் கண்டிக்காத ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியை பார்த்திருக்கிறார்கள். உள்ளூர் விசாரணை பொறிமுறை என்பது ஏற்க மாட்டோம் என்ற ஒரு சர்வதேசத்தை நாடியிருக்கிறார். இது ஒரு வலதுசாரிகள் என்று பெயருக்கு இருந்தால் கூட அவர்கள் அந்த சிங்கள பௌத்த அந்த ஆதிக்கத்தினுடைய பாதிப்புக்குள் அவர்கள் அகப்பட்டுத்தான் இருக்கின்றார்கள். உண்மையான இடதுசாரிகளாக இருந்தால் எங்களுடைய பாகு போன்று, அதாவது விக்ரோபாகு கருணாரட்ன போன்றவர்களினுடைய சிந்தனை தான் உண்மையான வலதுசாரி மக்களினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சிங்கள பௌத்த அடிப்படையிலே தங்களுடைய அதாவது வாக்கை கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் இவ்வாறான ஒரு நிலையிலே சென்று கொண்டிருப்பது மன வருத்தத்தை தருகின்றது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் சில நேரங்களிலே குற்றங்கள் புரிந்தவர்கள் யாரென்றாவது
நாங்கள் அறிய வேண்டும் என்ற எண்ணத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் சில கேள்விகளை கேட்கலாம். ஆனால் அவர்கள் யார் செய்தார்கள் என்பதை அறிந்ததன் பிற்பாடு அதன் அடிப்படையிலே குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறுவதன் அர்த்தம் என்னவென்றால் சிங்கள பௌத்த சிந்தனையும் இராணுவத்தினருடைய அனுசரணை தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு கூறுகின்றார்கள். இவ்வாறான பேச்சுக்கள் தான் தமிழ் மக்களை சிங்கள அரசியல்வாதிகள் சம்பந்தமாக ஒரு நம்பிக்கை ஈனத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அதன் காரணத்தினால்தான் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை இம்முறை முன்வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரத்திலே விஜயகலா மகேஸ்வரன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தமிழ் கட்சிகள் உடவுபட்டு செல்கின்றன. அதன் காரணமாக தமிழ் தேசியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நீங்கள் வாக்களிக்கிறோம். அவர் அவ்வாறு கூறுவதற்கு அவர் குறித்திருக்கின்றது. புருஷன் ஒரு கட்சியைச் சேர்ந்தவர், அவரை கொன்று விட்டார்கள். தொடர்ந்து அவர் ஒரு கட்சியிலே இருக்கின்ற நிலையிலே அவர் அந்த கட்சிக்கு சார்பாக சில கருத்துக்களை கூறியிருக்கக்கூடும். ஆனால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்கள் தலைவர்கள் பிரிந்து நிற்கின்றார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது பிரிந்திருந்தவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அந்த டிவோர்ஸ் நடக்க போகுது என்பவர்கள் என்று கேட்க இல்லை, ரெண்டு பக்கத்தாலும் நல்லா சேர்த்தியாக ஒருமிக்க சேர்ந்து தான் இப்போ பொது வேட்பாளருடன் நாங்கள் கைகோத்து கொண்டு நிற்கின்றோம். ஆகவே அவ சொன்ன அந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாங்கம்மா. ரணில் விக்ரமசிங்கே எனக்கு நன்று பரிச்சயமானவர். அவரை பல வருட காலமாக தெரியும். ஆனால் இந்த அரசியலிலே நிரந்தரமான நண்பர்களும் இல்லை, நிரந்தரமான எதிரிகளும் இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதன் காரணத்தினால் சில பல காரணங்களை முன்னிட்டு எங்களுக்குள் சில வித்தியாசமான பார்வைகள் கருத்துக்கள் இருப்பதை நான் கண்டறிந்து கொண்டேன். என்ன நடந்தது என்றால், திரு கலாநிதி காசிலிங்கம் விக்னேஸ்வரன் அவர்களுடன் சேர்ந்து சென்ற ஆண்டு வந்திருக்க சொல்லுங்கள், வாங்க இதில் சென்ற ஆண்டு அவருடன் சேர்ந்து மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள், 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தால் கையேற்று கொள்ளப்பட்ட நிலையிலே, பறித்து கொள்ளப்பட்ட நிலையிலே அவற்றை திரும்பவும் மாகாண சபைகளுக்கு வழங்க முடியுமா என்பது சம்பந்தமாக ஜனாதிபதி அவருடன் பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது எல்லா தமிழ் பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவர் இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளே இறங்க இருப்பதாகவும், என்னென்ன அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பவற்றை அறிந்து அவற்றை திரும்பவும் மாகாண சபைகளுக்கு வழங்குவதற்காக ஒரு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்குரிய பெயர்கள் எல்லாம் கொடுத்து கலாநிதி நிர்மலா சந்திரஹாசன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு குழு அமைக்க இருந்தோம். அது அமைத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து அவர்கள் உத்தியோகபூர்வமாக நடவடிக்கைகளிலே ஈடுபடும் போது அவர்களுடைய பெயர்களை வர்த்தமானியிலே பிரசுரிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதை அவர் செய்யாது விட்டுவிட்டார். சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அது நடைபெறுவதாக இருந்தது. இன்று வரையிலே இன்னும் ஒரு 2-3 நாளில் செப்டம்பர் 1ஆம் தேதி வருகிறது. ஒரு வருட காலமாக அதை பற்றி அவர் எதுவுமே செய்யவில்லை. அதற்கான காரணங்களையும் கூறவில்லை. ஆகவே நாங்கள் அவரிடமிருந்து வெறும் பேச்சை மட்டுமே எதிர்பார்க்கலாம். தமிழ் மக்களுடைய நிரந்தர அல்லது தற்காலிக அதிகாரங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளிலே அவர் கரிசனை காட்ட மாட்டார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஒன்றை நாங்கள் மனதிலே நினைத்து வைத்திருக்க வேண்டும். 13வது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அல்ல.
தற்காலிகமாக இப்பொழுது இருக்கும் நிலையிலே தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அரசியல் ரீதியான அதிகாரங்களும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அவர்களுக்கு பறிபோன அந்த அதிகாரங்களையாவது திரும்ப பெற வேண்டும் என்று தான் இந்த கருத்து பரிமாற்றங்களிலே அவருடன் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் அதுவும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலையிலே நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயம் எழும்போது பொது வேட்பாளரை போட வேண்டும் என்று முதலிலே கூறியவர்களில் நானும் ஒருவர், சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அதே காலகட்டத்திலே அதை பற்றி கூறியிருந்தார். ஆகவே இதனை வழிநடத்துவது சம்பந்தமாக நாங்கள் கூடிய ஊக்கம் எடுத்து அதன் காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது முழுமையாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் முகமாக எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம். ஆகவே ரணிலுடன் அவரிடம் எதிர்பார்ப்புகள் இருந்தது உண்மை. ஆனால் பிரச்சனைகளை அவர் எந்த அளவுக்கு தீர்ப்பார் என்பதிலே எங்களுக்கு சந்தேகங்கள் நிலவுகின்றபடியால் தமிழ் மக்களுடன் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம்.